வணக்கம் மக்களே! இந்தியால மொத்தம் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்குன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியால மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. யூனியன் பிரதேசங்கள் எப்படி சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அளவுல ரொம்ப சின்ன சைஸா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, யூனியன் பிரதேசங்கள்னு சொல்றோம். அங்க பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் இருக்க மாட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட துணைநிலை ஆளுநர்கள் தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு சில பகுதிகள் தான் பார்த்தீங்கன்னா, பாதி முதலமைச்சர், பாதி துணைநிலை ஆளுநர் அந்த மாரி இருப்பாங்க. ஆனா அப்படி பார்த்தீங்கன்னா, முதலமைச்சருக்கு ஒரு லிமிட்டான அதிகாரம் தான் இருக்கு. துணைநிலை ஆளுநருக்கு அதிகமான அதிகாரங்கள் இருக்கு. பார்த்தீங்கன்னா, டெல்லி, அதுக்கப்புறம் பாண்டிச்சேரிலாம் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகாரங்கள் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா, போலீஸ் எல்லாமே துணைநிலை ஆளுநர் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதில நெறைய டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஆளுநருக்கு கீழ தான் வரும். ஆளுநர் ஒரு சட்டம் இயற்றணும்னா, முதலமைச்சர்ட்ட பர்மிஷன் கேட்க வேண்டியதில்ல. அவங்க பாட்டுல அவங்க சட்டம் இயற்றிட்டு போலாம். தமிழ்நாடு மாரி பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியிலயோ அல்லது டெல்லியிலயோ பார்த்தீங்கன்னா, முதலமைச்சருக்கு ரொம்பவே அதிகாரம் இருக்காது. ஓகேங்க. இப்ப நாம அந்த 8 யூனியன் பிரதேசங்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டா பார்க்கறது பார்த்தீங்கன்னா, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சண்டிகர். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தாத்ரா மற்றும் நியூ ஹவேலி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தாமன், தையூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தில்லி, ஜம்மு காஷ்மீர், லட்சத்தீவு, லடாக் மற்றும் பாண்டிச்சேரி. மொத்தம் இப்படி 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குங்க. இதாங்க இந்தியாவுல இருக்க 8 யூனியன் பிரதேசங்கள். இந்த 8 யூனியன் பிரதேசம் பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட துணைநிலை ஆளுநர்கள் தான் இங்க ஆட்சி நடத்திட்டு வராங்க. ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.